ஹாய். தேர்ஸ்டே நைட்டு ஒரு 11:30க்கு மேலே பார்த்தோன்னா செம்ம காற்று. ஏன்னா இது இப்படி காற்றடிக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு 7 மணி வரைக்குமே மழை வருமாங்கிற அறிகுறி முந்தா நாளும் இல்லை, நேற்றுமே இல்லை. திடீர்னு பார்த்தா ஒரு 11:30க்கு மேலே பயங்கர காற்று, மழை. ஒரு மாதிரி மழையும் காற்றும் சவுண்டு கேட்டே எல்லாருமே எந்திரிச்சிட்டோம். அவ்வளோ ஒரு மழை, எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்குன்னு பாருங்களேன். ஷெட்டில் எதுக்கு வண்டி நிற்கிதுன்னே தெரில, அந்த அளவுக்கு வண்டி ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு. காற்று அப்படியே அழமோத ஆரம்பிச்சிருச்சு. ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் அடிக்குது, லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு அடிக்குது. ஒரு பக்கமாக காற்றடிக்கும், ஒரு பக்கமாக மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. இது காற்று 4 திசையிலையுமே அடிக்குது. 4 திசையிலுமே மழை சாரல் வாங்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாம் பார்த்தோன்னா டாய்லெட் சைட்லாம் ஃபுல்லாக மழை தண்ணி வந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லாருடைய ஜன்னலும் சும்மா தான் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க போல், எல்லாம் பட்டு பட்டுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்துட்டு யாருமே தூங்கவே இல்லை. நான் சரி ஓகே மழை பெய்யுது எட்டி பார்க்கலாமேன்னு பார்த்துட்ருக்கேன். எல்லாருமே வந்து ஜன்னலை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு மழை. மொத்தத்தில் யாருமே அன்றைக்கி நைட்டு தூங்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் பக்கம்னாவது மழை பெஞ்சிருக்கும். பயங்கர மழை. எப்போ நின்றுச்சின்னு கூட தெரில, அவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் காலையில் பார்க்கும்போது நல்லா ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருந்துச்சு. ஆனால் போன மேலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி தான். சம்மர் அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. மழை பெஞ்சு அப்படி கூலிங்காக ஜில் கிளைமேட்டாக இருந்தனால எங்களுக்கு அந்த மே மந்த்துங்கிறது வந்து ஈஸியாக ஓட்டிட்டோம். அக்னி நட்சத்திரமே எங்களுக்கு தெரியாத அளவுக்கு இருந்தது. இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு தெரியல. இந்த வருஷமும் இதே மாதிரி மழை கண்டினியூ ஆச்சு அப்படின்னா, அக்னி நட்சத்திர டைமில் மழை பெஞ்சுன்னா அவிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ப்போம் இந்த வருஷம் என்ன மாதிரி இருக்குன்னு. இந்த வருஷமும் மழை பெஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த மேவும் சூப்பராக ஓட்டிடலாம் நம்ம. அப்புறம் சூப்பராக கீழே நிறைய குப்பையாக கிடந்ததா, அதனால் ஃபுல்லாக நீட்டாக கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி வந்து பார்த்து பாருங்கள், மங்கி கூட குளு குளுன்னு இருக்கும். நல்லா ஆனந்தமான ஒரு தூக்கம். அதுக்கு தான் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலையும் முடிச்சாச்சு. இந்த டேவையும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.